நம்ம ஸ்ட்ரிங் வேல்யூவோட கேஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்குன்னு ஜாவாஸ்கிரிப்டில் 2 யூஸ்ஃபுல் ஸ்ட்ரிங் மெத்தட் இருக்குது. அண்ட் அந்த மெத்தடை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போது str அப்படின்ற வேரியபிளில் ஹாய் சாம் அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ரிங் வந்து நான் வச்சுருக்கேன். இப்போது இது வந்து எல்லாமே லோவர் கேஸில் இருக்குது. இதை வந்து நம்ம அப்பர் கேஸில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஜாவாஸ்கிரிப்டில் toUpperCase அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடை வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்ட்ரிங் மெத்தடை ஆக்சஸ் பண்ணணும்னா உங்களோட ஸ்ட்ரிங் வேரியபிளில் டாட் ஆப்ரேட்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ டாட் ஆப்ரேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணதுமே உங்களுக்கு அவைலபிள் மெத்தட் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். toUpperCase நம்மளோட ஸ்ட்ரிங் இப்போ நம்ம அப்பர் கேஸில் சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்காக toUpperCase. அண்ட் இப்போ இதை கன்சோலில் வந்து பிரிண்ட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா டெக்ஸ்ட்டுமே வந்து அப்பர் கேஸில் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. அண்ட் இப்போது அப்பர் கேஸில் சேஞ்ச் ஆனதை நம்ம லோவர் கேஸில் சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு நான் என்னோடய ஸ்ட்ரிங்கை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். எக்ஸாம்பிளுக்கு ஹலோ அப்படின்ட்டு இருக்கு. அண்ட் இப்போ நம்ம லோவர் கேஸ்க்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு சேம் டாட் ஆப்ரேட்டர் கொடுத்ததுக்கப்புறம் toLowerCase. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்ட்ரிங் வந்து லோவர் கேஸில் சேஞ்ச் ஆகிடுச்சு. அது வந்து கன்சோலில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரிங்கோட கேஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த 2 மெத்தட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.